கபட்டி நாய்களா கொல்லாம விட மாட்டேடா. எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேரும் பாக்கணும். நீ குத்துற குத்து. பாலகிருஷ்ணன் என் பேரை சொல்லி குட்டில இதே மாதிரி வெளியில போய் என் பேரை சொல்லிட கூடாதுல்ல, அதனாலதான் நானு குத்துறேன். இந்த மாங்காய் மன்னிச்சுது. முத்து, தம்பி பாண்டியனை பாத்தியா? நான் பாக்கலையே. மிஷின் வேணா எங்க இந்த பக்கம்? தம்பி அங்க காணோம், அதான் பாக்கலான்னு வந்தேன். உள்ள இருக்கா, போய் பாரு. சரிங்க. பாண்டி 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 பாண்டியா, ஐயோ பாண்டி பாண்டி, ஐயோ பாண்டி பாண்டி. சரியான நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். கொலை செஞ்சவன் கோடவுன்ல தான் இருக்கான். சேர்மன் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கொலைகார பையில உள்ள வச்சு அடிச்சிட்டோம், அதனாலதான் நாங்க தப்பிச்சோம். வர வர உலகம் ரொம்ப கேட்டு போச்சுங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா ஷட்டரை. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொலையை நான் பண்ணல. இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்பெக்டர், பாண்டி என் தம்பி, கனகைய மச்சனிய மச்சனி, இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கும் தாண்டா ஆபத்து. என்னடா செஞ்சிருவாங்க? குடலை உருவி நம்ம மில்லில் ஓடுற மெஷினுக்கு பெல்ட்டா போட்டுடுவானுங்க. பயந்தாங்கொள்ளி மாங்காமடையா, நம்ம யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நம்ம ராஜ்யம். ஜெயிலுக்கு போன போட்டாட்டி கோர்ட்டு கேஸ் சாட்சின்னு வந்தா தானே வராம செஞ்சிருவோம். ஹலோ, Is it 425381? மிஸ்டர் ஜெகன் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. ஜெகன், உனக்கு தான். எஸ் சார். ஜெகன், நீங்க உடனே புறப்பட்டு வரணும். ஓகே சார். அவசரம், இமிடியேட்டா வாங்க. இந்த உடனே வந்துடுறேன் சார். ஒரு அவசரமான கேஸ் விஷயமா உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல சார், எனக்கு லீவு முக்கியம் இல்ல, கடமை தான் முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ சிஐடி ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்த கேஸ் ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா உங்க ஒருத்தரால தான் இந்த கேஸ் திறமையா ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ல வந்தது, இது ஒரு கிரிட்டிக்கல் மர்டர் கேஸ். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது கொலை செய்யப்பட்டவனுடைய பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய குற்றவாளி அது வேற யாரும் இல்லம்மா, அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல சரி இப்ப சூட் பண்ணிட்டு தப்பிச்சிட்டானே அந்த கொலைகாரன் தான். இந்த போலீஸ்காரங்களே சுத்த மோசம். ஏமா அப்படி சொல்றீங்க? எவ்வளவோ சின்ன கேஸுங்க இருக்கிறப்போ இப்படி கஷ்டமான ஒரு கொலை கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே. சின்ன கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மகன் இருக்குமா? எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நான் உடனே அதை கண்டுபிடிச்சிருவேன் நம்பித்தான் இதை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு போய் நீங்க சலிச்சுக்கிறீங்களே. உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களே, அதுவே எனக்கு போதுமா. சரி சரி, ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கப்பா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஆண்டவன் உலகம் எல்லாமே நீங்க தான்மா. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜெகன், இந்த கேஸ்ல நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஆண்டவன் ரூபத்துல இருக்கிற உங்க அப்பா துணையா இருப்பாரு. ஆமாம்மா, இனிமே இது ஏன் கேஸ் இல்ல, அப்பாவோட கேஸ். எதா இருந்தாலும் தீவிரமா இறங்கணும், அதான் மனசுக்கு அழகு. ஐயோ பண்ணலாம், இது வேற என்னண்ணே தீவிரமா சிந்திக்கிறீங்க? எல்லாம் அந்த மர்டர் கேஸை பத்தி தான். அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு எப்பவுமே நல்ல பேர் தான். அது சரி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்டயே ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் மூளை இருக்கிறவங்க தான் ஒப்படைப்பாங்க.
அப்ப எனக்கு மூளை இல்லைங்கிறீங்களா? இப்போ உனக்கு மூலகன் யார் சொன்னது? சரிங்க வா. அந்த தெரியுது பாரு, அதான் மர்டர் ஸ்பாட். மர்டர் ஸ்பாட்னா என்ன? மர்டர் ஸ்பாட் தெரியாதா? இந்த இடத்துல உன்னை கத்தில குத்தி கொண்டு வச்சுக்க, இதான் மர்டர் ஸ்பாட். நீங்க வேற வாங்க சார். நம்ம இவ்வளவு வளைய வேண்டியதே இல்ல. கொலைகாரனை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு டிரைவர் ஓடி போயிட்டான்ல, அவனை கண்டுபிடிச்சா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கு தெரியாதா? அது விசாரித்து தான் போய்கிட்டு இருக்கோம். உன் வேலை என்ன? போட்டோ எடுக்கிறது. அதை மட்டும் எடு. ஒரு நல்ல திட்டத்தை சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களே. இந்த வீட்டுல யார் இருக்கான்னு கூப்பிடு. யாருங்க வீட்டுல? என்ன சார் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். ஒருவேளை செத்தவன் ஆவியா இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது, கூப்பிடு. எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற யார் வீட்டுல? சார் வெளியே வாப்பா. பாச்சுமணி சொல்லிட்டு வரக்கூடாது. உள்ள என்ன பண்ண? இலை பறிச்சுட்டு இருந்தேன். என்னல? ரெட்டை இலை. அதே பறிச்ச? ரெட்டை இலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒண்ணு பறிச்சு வச்சுக்குவேன். வச்சுக்க. அது போகட்டும், கொலை அன்னைக்கு நீ எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருந்த? ரெட்டை இலை பறிச்சுட்டு இருந்தேன். யாரோ ஒரு ஆள் வந்து என் மேல சாக்கு போட்டு போத்திட்டான் சார். அப்ப நீ கத்துனியா? கத்தல சார். ஏன் கத்தல? வாய் பொத்திட்டானே. வாய் பொத்தாலும் கத்த வேண்டியதானயா? எப்படி சார் கத்த முடியும்? சார் இவன் மேல சந்தேகமா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அவனை சந்தேகப்படாத, அவன் நம்மாளு. அப்ப அட்ரஸ் ஆவது வாங்கிக்கட்டுமா? அட்ரஸ் வாங்கிக்க தம்பி. அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா. வரேன் சார். உன் பேர் என்ன? குள்ளமணி, கேராப் குள்ளம்மாள், குள்ளர் தெரு, குள்ளப்பம்பேட்டை. என்ன மாவட்டம்? இப்ப எப்படிங்க மாவட்டத்தை சொல்ல முடியும்? வாரம் மாவட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப மாவட்டத்தை பத்தி நான் யார்ட்டையும் சொல்றது இல்ல. எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இது என்ன ஸ்டைலுங்க? நம்ம ராதாகார் மாதிரி இல்ல? ஆமா, அவங்க அப்பா தான் ஓட்டிட்டு போறாரு. வா சீக்கிரம் ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ கழுத்து! அதுக்குள்ளே கையெழுத்து கொடுத்த போட. சார் ஒரு நிமிஷம். ஸ்ட்ரெச்சர்ல உங்க அப்பாவுக்கு பதிலா தான் படுத்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்கன்னு மிஸ்டர் ஜெகன் சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அது கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக மிஸ்டர் ஜெகன் போட்ட திட்டம்னு.
சுமதி, ஒரு கொலை விஷயமா போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. நீதான் என்ன காப்பாத்தணும் சுமதி, நீதான் என்ன காப்பாத்தணும். கொலையா? உங்களையா? என்னங்க சொல்றீங்க? எந்த விளக்கமும் கேட்காத, என்ன போலீஸ் துரத்துது, காப்பாத்து. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, கவுத்துருங்க. அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? அம்மா, இங்க யாரும் வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. இல்லையே, அவன் நம்ம வீட்டுல ஒழிஞ்சு நான் பார்த்தனே. அது நான் தான் கை தவறி விட்டுட்டேன். நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரும் வரல. என்ன? ஆமா, ஒளியறவே உங்கள்ட்ட சொல்ல வந்துட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியும், இங்கதான் இருக்கான். ஏன்பா, பக்கத்து வீட்டுல எங்கேயாவது பாத்தியா? அவன் வேற எங்கேயும் போலாமா, இங்கதான் ஒழிஞ்சிருக்கான். நான் கண்டுபிடிக்க மாட்டேன் பாரு. ஹலோ சார். ஆமா சார், நான் ஜெகன் தான் பேசுறேன். இன்னும் கிடைக்கல சார். ஓகே சார், ஓகே சார். அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். அம்மா, இன்னைக்கு அவனை எப்படி பிடிச்சாகணும். ராத்திரி வரவங்க லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு படுத்துக்குங்க. என்னங்க? நான் ஒரு போட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரன் மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவும் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும். என்ன, என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள்லாம் ஓஹோ. இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன். பொட்டிழந்து பூவிழந்து தாரி இழந்து தவிக்கும் இந்த மங்கையை மணந்து கொண்ட மணமகனை வாழ்த்துகிறேன். ஓஹோ என்று வாழ்த்துகிறேன். என் ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. ஐயோ அண்ணே, என்னடா அது கசாப் கடையில் போயிட்டு வந்த நாய் மாதிரி வா, என்ன அவிட்ட கடிச்ச பண்ணி மாதிரி இருக்கு. மூஞ்சில கொத்து பரோட்டா போட்டானா? உன்னை கல்யாண வீட்டுக்கு தானே பேச அனுப்புனேன், ஏன் இப்படி கிழிஞ்சு போய் நிக்கிறேன்? நீங்க சொன்னா தானே பேசுனேன். நான் சொன்ன மாதிரி பேசினா இப்படி கொதை இருக்க மாட்டானுங்களே. கொஞ்சம் புதுமையா பேசலாம்னு நினைச்சேன். என்ன புதுமை? எங்கள் ஓஹோ போட்டோ ஸ்டுடியோ முதலாளி வராத காரணத்தால் அவருக்கு பதிலாக என்னை பேச சொல்லி இங்கே அனுப்பி வைத்தார். அவர் சார்பாக மணமகள் மணமகன் வாழ்க. மணப்பெண்ணுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய விதிவசத்தால் நீங்கள் பொட்டிலந்து பூவிலந்து மாங்கல்யம் இழந்து கணவனை இழந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் மறுமணம் செய்து வைக்க தயங்க மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். ஏண்டா, என் புருஷன் சாப்பிடுற? அட பாவி, இப்படி பேசினா இப்படித்தான் செய்வாங்க. என் பேரைய ரிப்பேர் ஆக்கிட்டியா? வெந்த புள்ள வேலை பேசாதீங்க. எது வெந்த புண்ணு, யாரு வேலு? அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு தெரியாது. பழமொழி இந்த மாதிரி கிழிக்கிற மொழி, கிழிமொழி, கிழிமொழி. அப்புறம் என்னாச்சு? என்ன அடிச்சிட்டாங்களா? உங்களை அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அட பாவி, இது ஏன்டா முன்னாடியே சொல்லிட்டே கரெக்ட் பின்னாடி ஓடி போயிரு. ஓடுடா. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரோ சவால் விடுற மாதிரி இருக்கு.